ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு ரொம்பவே உணர்வு பூர்வமானது. ஸோ வீடை நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துலையுமே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வைப்போம். ஸோ வீட்டில் ஏதாவது ஒரு குட்டி குட்டியான சேஞ்சஸ் அண்ட் மேக் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு இயல்பாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சடனாக யாராவது நம்மளுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா வீடு நல்லா நீட்டாக தான் இருக்கும். பட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேட்டான தண்ணிக்கு வாஷ் பண்ணாமல் சரி நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுருப்போம். இல்லை அப்படின்னா துவைச்ச துணிகளை சோஃபாலேயோ சேர்லேயோ அப்படியே எடுத்து போட்டு வச்சுருந்துருப்போம். அவங்க வந்துட்டு போகும்போது, அவங்க இருக்கும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தாட்டெல்லாம் எங்கே போகும்னா, இவ்வளவும் நீட்டாக வச்சுருக்கிற அந்த இடத்து மேலே போகாது. அந்த சேரில் நம்ம துணி அப்படியே போட்டு வச்சிட்டோமே, ஸோ வந்தவங்க நம்மளை என்ன நினச்சிருப்பாங்க, வீடை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, என்ன வீடு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ, சரி நம்ம கொஞ்சம் சலுப்பு பார்க்காம இந்த வேலையை செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தாட் போகும். ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய எமோஷ்னலான ஒரு பாண்டிங்கை வந்து வச்சுருக்கு. ஸோ அவ்வளோ பார்த்து பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய குட்டி அழகான ஒரு பெட்ரூமை எப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னுடையது ரொம்பவே குட்டியான வீடு தான். ரொம்ப மாடர்னான டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ் எதுவும் என்கிட்ட இருக்காது. அண்ட் ப்ராப்பராக எனக்கு வந்து ஃப்ளோரிங்கில் இன்னும் டைல்ஸோ ஷீட்டோ கூட நான் மெயின்டைன் பண்ணல. ஸோ நான் இதை எல்லாமே ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நிறைய பேர் போடக்கூடிய வீடு எல்லாமே ரொம்பவே டெக்கரேட்டிவாக வந்து இருக்கும். நிறையா அவங்க வந்து அதை டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி வீடை க்ளீன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வீடியோ நிறைய யூடியூப்பில் இருக்குது. பட் அதை பார்க்கும்போது எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் நம்மளுடைய மனக்குமுறல்களை நானுமே ஒரு காலத்தில் கொட்டிகிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா இந்த ப்ராடக்டை நம்ம வாங்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா அதனுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்னுடைய ரேட்டுமே அவ்வளோ ஹையாக வந்து இருக்கும். அதை பார்க்கும்போதே இதை வாங்கி நம்ம அதை பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி வீட்டை அழகாக வச்சுக்கணும்னு தோணும்க்கா, ஆனால் இதில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யோசிக்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு பொருள் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள் தான் நம்மளுடைய வீட்டை அழகாக வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது ரொம்ப எவ்வளோ குட்டியான வீடாக இருந்தால் கூட, ஒரு 10க்கு 10 ரூமாக இருந்தால் கூட அது நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ரூம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் கிட்ட இருக்க பொருளை வச்சு அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுடைய மைண்டுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இன்னொருத்தர் வச்சுருக்காங்க நான் அதை பார்த்து பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய ஓன் ஸ்டைல் அங்கே இருக்காது. ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அவங்க வீடு அழகாக நீட்டாக இருக்குது, ஸோ அதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வீட்டை ரொம்பவே யூனிக்காக, ரொம்பவே க்ரியேட்டிவாக காட்டுறதுக்கு உங்களுடைய ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற எல்லா டிப்ஸுமே நீங்கள் அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு ஐடியாவை நம்ம தோணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைகிட்ட ஒரு பேப்பரை காட்டி இதில் நான் ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு செஞ்சு காட்டினேன்னு சொன்னால், அந்த குழந்தை அதே ட்ரை பண்ணுறதை விட அது ஓன் க்ரியேஷனில் அதே பேப்பரை யூஸ் பண்ணி வேறொரு கிராஃப்டை செய்யறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி கூட, அதை பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்பை உங்களுடைய பெட்ரூமில் யூஸ் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ பெட்ரூமை எவ்வளோ அழகாக குட்டியாக இருந்தாலும் நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணுறது இன்னும் நம்மளுடைய ரூமை டெக்கரேட்டிவாக அழகாக காட்டும் அப்படிங்கிறதையும், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி குட்டியான டிப்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாள் முழுவதுமே ஒர்க் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக பாடியும் சரி மைண்டும் சரி ரொம்பவே டல்லாக இருக்கும். அந்த பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கும் ஒரு சிறந்த இடம் அப்படின்னா அது பெட்ரூம் தான். நம்மளுமே அதிகப்படியாக கிச்சன்லேயும் ஹால்லையும் தான் இருப்போம்.
ஸோ நைட்டு ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு இடத்த ரொம்பவே பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை, உங்களுடைய பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னல்கள முதல்ல திறந்து விடுங்க. ஸோ சூரிய ஒளி உள்ள வரும்போது, அந்த கலர் சேஞ்ச் ஆயி வரும். ஸோ சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமா இதாகும்போது, அந்த கலர் வந்து டார்க் அண்ட் லைட்டா ஷேடு மாறிட்டே இருக்கும். ஸோ அத பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அழகாவும் இருக்கும். 2வது உங்களுடைய ரூம்க்கு எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் படுதோ, அந்த அளவுக்கு உங்க ரூம் வந்து டஸ்ட்டு படியாம ரொம்பவே சூப்பரா மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு குட் ஃபீலிங்கில வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத வந்து பண்ணுங்க. 2வது எப்படியெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்ல ஒரு கிங் அப்படின்னா அது பெட்டு தான். ஸோ பெட்டுக்கு அடியில கீழ கண்டிப்பா எந்த ஒரு பொருளையுமே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளேஸ ரொம்பவே கிளீனா, ஃப்ரீயா இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா, நெறைய பொருட்கள நீங்க அங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, அதில நெறைய நீங்க டெய்லியும் பொழங்கக்கூடிய, வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட் எல்லாமே உள்ள போய் ஃபார்ம் ஆயி, ஒரு பஞ்சு மாதிரி சுருண்டுக்கும். ஸோ, அதிலிருந்து நெறைய சிலந்தி பூச்சிகளும், மூட்டைப்பூச்சியும் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டஸ்ட்டும் நீங்க மேல பெட்ல படுத்திருக்கும்போது, உங்களுக்கு நெறைய சுவாச பிரச்சனைகள கொண்டு வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த தூசியெல்லாம் படியாம இருக்கிறதுக்கு பொருட்கள உள்ள ஸ்டோர் பண்ணாம பார்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜோட இருக்கிற கட்டல வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். எங்க வீட்ல இந்த கட்டல் இருந்தாலுமே, இத வந்து சும்மா ஒப்புக்கு சப்பானியா தான் வச்சிருக்கோம். அது என்னமோ எங்களுக்கு தெரியல. இப்போ வரைக்குமே எங்க எல்லாருக்குமே கீழ பாய்ல படுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி ஒரு பெட் இருந்தத நாங்க சேல் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா, யாருமே பெட்ல படுக்கறதில்ல. ஈவன் இப்போ குழந்தைக வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கும் நெறைய விருப்பங்கள் இருந்தது. ஒரு கிங் சைஸ் அண்ட் குயின் சைஸ் பெட் எல்லாமே போய் பார்த்தோம். ஸோ என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்க குழந்தைங்க அதுக்கு மேல இருக்காங்க. நாங்க 3 பாய் போட்டாலும் அவங்க ஒருத்தருக்கு கண்டிப்பா பத்தாது. அந்த அளவுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ எங்க எல்லாருக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிறது பாய் தான். எத்தன பேருக்கு பாய்ல படுக்கிறதும், மர நிலத்தடியில படுக்கிறதும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்பப்போ நாங்க உள்ள வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்பவாவது தோணுனா உள்ள படுக்கிறதுக்கும் தான் பெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி நெறைய க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ செகண்ட் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஃப்ட். அ நம்மளுடைய கிச்சன்ல, ஹால்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல நம்ம வீட்ல எதெல்லாம் வேண்டான்னு நெனைக்கிறோமோ, எதெல்லாம் இப்ப நம்ம யூஸ் பண்ணலையோ, அது எல்லாமே கொண்டு வந்து பெட்ரூம் லாஃப்ட்ல வந்து போட்டு வச்சுருவோம். இதுவும் உங்களுக்கு ஓப்பன் லாஃப்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, பெரிய சிக்கலா வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லாஃப்ட்ல தூசி தங்காம பார்த்துக்கோங்க. கட்டிலுக்கு அடியில எப்படி நீங்க பொருள வைக்காம இருக்கீங்களோ, அதே மாரி என்ன பொறுத்தவரைக்கும் லாப்ல பொருள் வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்ப நான் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி செக்ஷன்ல தான், நான் என்னுடைய வீட்ல இருந்த எல்லாத்தையுமே லாப்ல இருந்தது எல்லாத்தையுமே கொண்டு போய் வெளியில போட்டேன். ஏன்னா, வீடு கட்டும்போது அந்த கதவினுடைய பாடியில எடுத்தது, உடைச்சது எல்லாமே மேல தான் இருந்தது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். வேற எங்கேயும் எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறனால அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சிரணும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு, எது வேணும், எது வேணாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து, வேண்டாத பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில போட்டுட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் எப்பவாவது ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி, தேவையில்லாத குப்பைகள வந்து எடுத்து வைக்காதீங்க. ஐயோ! இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே மெமரபிளா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட தூக்கி குப்பையிலயும் போட்றாதீங்க. ஸோ எது வேணுங்கிறத கரெக்ட்டா 1க்கு 2 தடவ யோசிச்சு பார்த்து அத கிளீன் பண்ணுங்க. உங்ககிட்ட நெறைய ப்ராடக்ட் இருக்கு. கிச்சன்ல நான் யூஸ் பண்ணாத பொருளோ, டாய்ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா பெட்ரூம்ல தான் நான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். எனக்கு வேற ஸ்பேஸ் வந்து இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த மிக்ஸிக்கு, கிரைண்டர் இதுக்கெல்லாம் வாங்கும்போது பாக்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி பாக்ஸ்ல நீங்க எல்லா ப்ராடக்ட்டையுமே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்க ஒரு வேளை நெறைய அந்த மாரி ஒரு 5, 6 பெட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ எது எதுல என்னென்ன வச்சிருக்கீங்கங்கிறத முன்னாடி வந்து எழுதிருங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டமா, கண்ணாடி ஐட்டமா, பிளாஸ்டிக் ஐட்டமா, டாய்ஸா, கிளாத்ஸா அப்படிங்கிறத செக்ஷன் வைஸ் நீங்க பிரிச்சு அடுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த பாக்ஸ மட்டும் எடுத்தா போதும். இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 3, 4 பாக்ஸ்ல எல்லாமே மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தான் வச்சிருக்கேன். ஸோ அது எது எதுல வச்சிருக்கேன் அப்படிங்கிற மெமரி கொஞ்சம் இருக்கிறதுனால, நான் மோஸ்ட்லி அதில எதுவுமே எழுதல.
பட் அந்த ஒரு பை எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் பெயிண்ட் ரிலேட்டடாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஐட்டமில் கப்ளிங் இருக்கும். இந்த மாதிரியான பைப் லைன் எல்லாம் இதில் இருக்கும் அப்படிங்கிறது, ஃபேன் ஐட்டம்ஸ் இதில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் உள்ள படியாது. அதே மாதிரி லாப்ட்ல க்ளீன் பண்ணும்போது ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்து அதுலேயே கொஞ்சமாக பட்டைத்தூளும் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை லாப்ட்லையும் செவுத்துலேயும் சீலிங்லேயும் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. நல்லா தொடச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி சைடில் 2, 3 கார்னரில் வந்துட்டு நாப்தலின் பால்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சிலந்தி, பல்லி, வண்டு இதெல்லாமே வராமல் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சிலந்தி அப்படிங்கிறது பிடிக்காது. 3வது ஃபேன். ஃபேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேபிள் ஃபேன் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஷுவலாக நீங்கள் க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சீலிங் ஃபேனாக இருக்குது அப்படின்னா உங்களால் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ண முடியலனா கூட 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபேனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நல்லா தொடச்சு துணியில் தொடச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஈர துணி போட்டு துடைங்க. அது காஞ்சதுக்கப்புறமா லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணியில் புழிஞ்சு விட்டு அந்த லெமனுடைய எசன்ஸ் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு அது அந்த தண்ணியை நீங்கள் தொட்டு நீங்கள் தொடச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த பெட்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ஷீட்டு அண்டு தலகாணி உறை இது எல்லாத்தையுமே டெய்லியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆவது வெயிலில் வந்து போட்டு எடுத்து வைங்க, நல்லா உதறிட்டு. அப்போ தான் அதில் சின்ன சின்ன பூச்சிகளோ இல்லை நம்ம தலையில் ஒவ்வொருத்தருக்கும் பொடுகு இருக்கும், ஒவ்வொரு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து டெய்லியுமே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் படியாமல் க்ளீனாக வந்து உங்களுக்கு இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆவது பெட்ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பில்லோ கவர், பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு இது எல்லாத்தையுமே வீக்லி ஒன்ஸ் வந்து ரொட்டீனாக 2 செட்டு வச்சு ஒன்றை வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. பெட்டை வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆவது நல்லா டஸ்ட்டு பண்ணுங்கள். வேக்கம் கிளீனர் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு டவலில் வந்துட்டு ஒரு தண்ணியில் முக்கி அதில் ஒரு லிக்விட் போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு லைட்டாக தொடச்சி வந்து எடுங்க. அது இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே அந்த ஈர துணியில் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு வெளியில் வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பெட்டு போட்டிருக்கக்கூடிய இடத்துல இறங்கி ஏறுற இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மேட் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணுறது மூலயமா கிட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க, பெட்டில் ஏறி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கங்கே அழுக்குகள் வந்து படியும். இப்போ நீங்கள் மேட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நம்மளுடைய டஸ்ட் எல்லாமே இதாகிடும். ஸோ பெட்டை வந்து லைட்டான ஒரு டஸ்ட்டு தான் இருக்கும், அதை டெய்லியும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய பெட்ரூமில் இருக்கக்கூடியது ஓப்பன் ஷெல்ஃப் தான். இதில் வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க நிறைய ப்ராடக்ட் அண்ட் இந்த சைடு வந்து சாமி ஃபோட்டோ இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டு கிளாத் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் செல்ஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் என்ன யூஸ் பண்ணாலுமே துணி வைக்கிறதா இருந்தாலும் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அதில் டஸ்ட்டு படியாமல் ரொம்பவே சூப்பராக சேவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெட்ரூமில் தான் நம்மளுடைய எல்லா அழுக்கு துணிகளையும் போய் ஸ்டோர் பண்ணி போட்டு வச்சுருப்போம். அதுவும் குழந்தைகளாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ முதல்ல எப்போவுமே நீங்கள் ஜன்னலை திறக்கும் போதே அவங்க எல்லாரையுமே ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் அந்த பெட்ரூம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா அழுக்கு துணிகளையும் எடுத்து அழுக்கு கூடையில் வந்து நீங்கள் முதல்ல வந்து போட்டுருங்க. அப்போ தான் அந்த ரூமே பார்க்குறதுக்கு சூப்பராக க்ளீனாக வந்து இருக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதுமே ஜன்னலை திறக்கும் போதே உங்களுடைய படுத்த பெட்ஷீட் அண்ட் தலகாணியை ஓர்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த அப்புறம் பார்த்துக்கலாம், கிச்சன் வேலையை முடிச்சிடலாம், ஸ்கூலுக்கு தாட்டிடலான்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு செகண்டில் பண்ண வேண்டிய ஒர்க் அப்படியே பெண்டிங் ஆகி உங்களுக்கு நின்றும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெட்ரூமை ரொம்பவே அழகாக எலகண்ட்டாக காட்டுறதுக்கு கலர்ஸ் வந்து ரொம்பவே லைட்டான பெயிண்டிங் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். லைட் ப்ளூ கலர், பிங்க் கலர், லைட்டு ஆரஞ்ச் ஷேடு, லைட்டு ஒரு எல்லோ ஷேடு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். லைட் க்ரே கலர் கூட யூஸ் பண்ணலாம்.
கண்டிப்பாக டார்க் ஆரஞ்ச், டார்க் ரெட், பிளாக் இதெல்லாமே யூஸ் பண்ணாதீங்க. லைட்டிங்கை வந்து அது கம்மி பண்ணும். நிறைய லைட் வந்து போடுற மாதிரி வரும். எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ரூம் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான லைட் கலர்ஸை எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க் கலர்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய பெட்ரூமை இன்னுமே சூப்பராக ஆக்கிறதுக்கு குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். அழகான ஷோ பீசஸ் வைக்கலாம். அண்ட் லைட்டிங் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸ் வந்து வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் தெரியும் அப்படின்னா, குட்டி குட்டியான வால் பெயிண்டிங்ஸ், ஹேங்கிங் இதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னுடைய ரூம்லேயுமே அங்கங்கே ஒரு பிளாக் மார்க்கரில் கிறுக்கி வச்சுருப்பேன். அதாவது சின்ன சின்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ராயிங் வந்து பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். லைக் நீங்கள் வெளியிலிருந்து கெமிக்கலாக வாங்கி யூஸ் பண்ணுறத விட, நீங்களே வீட்டில் ரோஸ் வாட்டர், லெமன் வாட்டர் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லா கார்னர்ஸ்லேயும், பெட்லேயும், வால்லையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக நீட்டாக வந்து இருக்கும். இன்கேஸ் ஒரு 8:00 நீங்கள் வந்து உங்களுடைய பெட் டைம் இருக்குது அப்படின்னா, ஒரு 7:30 போல் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃபேன் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பர் ஒரு வைபு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கத்துக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்ல இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து செட் பண்ணலாம். பெட்ரூமில் ஆலோவேரா செட் பண்ணலாம், ஸ்பைடர் பிளான்ட் செட் பண்ணலாம். இது எல்லாமே நல்ல ஒரு ஏர் வந்து பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சிஜன் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நைட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நான் ஏசியில் இருக்கீங்க அப்படின்னா, விண்டோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறது மூலயமாவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காற்று வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும், பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த குட்டி குட்டி டிப்ஸை எல்லாத்தையுமே உங்களுடைய பெட்ரூமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு இதில் எந்த டிப் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்பையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.